கரூரில் தவேக தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த நேரலையை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய், விவரங்கள். கரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். வாகனத்தை சூழ்ந்து கொண்டு தவேக தலைவர் விஜய்க்கு வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கானோர் மேம்பாலத்தில் திரண்டு விஜயின் வருகைக்காக காத்திருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்து பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய். கரூர் மாவட்டத்திற்கு விஜய் தற்போது வருகை தந்திருக்கிறார். அது குறித்த முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயனுடைய வாகனம் இன்றைய இரண்டாவது இடமான கரூரிலே பிரச்சாரம் நடைபெறும் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. கரூர் மாவட்டத்திற்கு விஜய் வருகை தந்ததுமே அவருக்கு ஏராளமான தவேக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில நிமிடங்களிலேயே அவர் பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு சென்றடைவார். அங்கு என்னென்ன பேச போகிறார் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக ஏற்கனவே நாமக்கல்லிலே அவர் பேசி முடித்தவுடனே கரூர் நோக்கி புறப்பட்டார். வழிநெடுகிலும் ஏராளமான தவேக தொண்டர்கள், மக்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அவருக்கு உற்சாக வரவேற்பை தந்து கொண்டிருந்தார்கள். பரமத்திவேலூர் பகுதியிலெல்லாம் அவர் அந்த பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி நின்று அவர்களுக்கு கையசைத்து அவருடைய வரவேற்பை ஏற்று அதன் பிறகாக அங்கிருந்து புறப்பட்டார். அதன் பிறகாக அவருடைய வாகனம் சென்று கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அந்த வாகனத்திலே ஏற்படுத்தி தந்து கொண்டிருந்தனர். தற்பொழுது ஜெய் கரூரிலே சென்றடைந்திருக்கிறார். கரூரிலிருந்து அந்த பிரச்சாரம் நடைபெறும் இடம் இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள நிலையில அந்த வாகனம் முழுவதுமே தவேக தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாகனத்தில் மிக மெதுவாக மிதந்து கொண்டு இந்த வாகனம் சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களிலேயே கரூரிலே சென்றடையும். அங்கு என்ன விஷயங்கள் எல்லாம் விஜய் முன்வைக்கப் போகிறார் என்பதையெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ஏற்கனவே நாமக்கல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதாவது முதல் இடமான நாமக்கல்லே பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் அங்கிருக்கும் பிரச்சனைகள், அங்கெல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் பொதுமக்களிடம் பேசினார். அதன் பிறகாக கரூரிலே என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்கப் போகிறார் என்பதையெல்லாம் குறிப்பாக மாநிலம் சார்ந்து என்ன பேச இருக்கிறார், தொகுதி சார்ந்து என்ன பேச இருக்கிறார் என்பது குறிப்பாக, அதாவது கரூர் திமுகவின் கோட்டையாக இருந்து வரக்கூடிய ஒரு நிலை, அங்கு விஜய் என்ன பேச இருக்கிறார் என்பதையும் அரசியல் வட்டாரங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி அஜய்.